உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்புக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி அருண் ஐயா அவர்கள் குறித்தும் பெண் காவலர்களை அவதூறாக இழிவாக பேசிய யூடியூபர் சவுக்கு சங்கர், ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலுடைய ஃபெலிக்ஸ், இவங்க 2 பேருமே அவதூறு அடிப்படை ஆதாரமே இல்லாம ஏடிஜிபி அவர்கள் குறித்தும் உயர் அதிகாரி குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் இழிவாக பேசுறதுனால என்னுடைய தமிழர் முன்னேற்ற படை சார்பாக அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும்னு சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்த அடுத்த கணமே இன்னைக்கு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு அவங்களை கைது, அதாவது அந்த ஃபெலிக்ஸ்ன்றவரை கைது செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டு காலமாக பெண்ணினம் இந்த பெண்கள் சமூகம் தன்னுடைய ஆசாபாசங்கள் எல்லாமே தன்னுடைய மனசுக்குள்ள கனவா மட்டும் வச்சுட்டு, என்னுடைய பாட்டி காலத்துலலாம் படிச்சுட்டு கல்வி அறிவு பெற்று அதாவது வழக்கறிஞரா, மருத்துவத்துறையில, அப்புறம் டீச்சரா, பைலட்டா, நிறைய தொழில முன்னேறி வரணும் அப்படின்னு அந்த கனவுகள் கனவாகவே இருந்த சூழ்நிலையில இடைப்பட்ட காலத்துல ஐயா காமராஜர், கக்கன், ஜீவா, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்றவர்கள் பெண்ணினத்தை மீட்டு பெண்களுக்கு சுதந்திர இந்தியாவில் விடுதலை, அடிமை கட்டுக்கிற இருந்த பெண்களை மீட்டு கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு எல்லாருமே ஒரு பொசிஷன்ல எல்லாருமே உயர் பதவியில இன்னைக்கு அறிவு சார்ந்து உடல் வலிமை சார்ந்த துறையில இன்னைக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல பெண் குழந்தைங்க எல்லாம் பிறந்தாங்கன்னா கள்ளிப்பால் ஊத்தி எங்களை பெண்களை சாகடிப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல அந்த பெண்கள் பிறந்தா அது ரொம்ப பாரம், அவங்கள வளர்த்து ஆளாச்சுனால அவங்களுக்கு பண செலவு பாரம்னு சொல்லி கோழி குஞ்சுகளை சாகடிக்கிற நெற்பயிர்களை போட்டு கொத்து கொத்தா சாவடிச்ச பெண்ணினத்தை இன்னைக்குதான் கல்வி அறிவு பெற்று இன்னைக்கு மீண்டு வெகுண்டெழுந்து இன்னைக்கு எல்லா துறையில சாதிக்கிறாங்க. இப்படி வளர்ந்து வர இந்த பெண்ணினத்தை திடீர்னு இது போல இழிவான சொல்லி பாலும் கழுத்துல மீண்டும் எங்களை போய் தள்ளுறீங்க. நான் என்ன சொல்லனா, சவுக்கு சங்கர் இந்த விஷயத்த பேசுறப்ப நீயும் ஒரு தாய் வகத்துல தானே பிறந்திருப்ப, நீயும் ஒரு பெண்ணுடைய கருவுல இருந்து தானே வந்திருப்ப, உன் வீட்லயும் உன் அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அத மனசுல அது நீங்க யோசிச்சு பார்க்காம நீங்க ஒரு ஊடகன்ற பெயர்ல நீங்க பேசுறீங்க. சவுக்கு சங்கர் அவர் காவல்துறையில அது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார் யாருக்காவது தெரியுமா? அது இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வாயால கூட சொன்னதில்ல. அவரும் பாலியல் ரீதியான ஒரு பெண்ணை சீண்டிட்டு தான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு வந்திருக்காரு. அவர் மேலும் தியாகம் பண்ணிட்டோ, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டோ அவர் பணி நீக்கம் பணியில வெளியேறி வரல. அந்த ஆளே பெண்கள் கிட்ட தவறான முறையில நடந்துட்டு காவல்துறை அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் பணி நீக்கம் செய்யப்பட்டு தூக்கி வெளியே எறிஞ்சாங்க. நீ வெளியே சமூக ஆர்வலர்ன்ற பெயர்லயும் பத்திரிகையாளர்ன்ற பெயர்ல சவுக்கு மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அந்த யூடியூப், அதாவது உலகத்திலேயே மிக சிறந்த ஜேர்னலிசம் ஊடகவியலாளர்கள் சிறந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்துக்கு தான் அறமும் நேர்மையும் இருக்கும். அந்த அறத்தையும் நேர்மையும் கெடுக்கும் வகையிலையும் சிதைக்கும் வகையிலையும் யூடியூபர் சவுக்கு சங்கரும் அவர் பேசின அந்த பேச்சை ரெட்ஃபிக்ஸ்ல வெளியிட்ட ஃபெலிக்ஸ் என்றவனும் தவறா சித்தரிச்சு இந்த ஊடகத்தோடைய நற்பெயரை கெடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு மீடியால அது சட்டத்துக்கு புறம்பான வகையில எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம இன்னைக்கு அதாவது இப்ப இவர் அவருடைய காவல்துறை பணிக்கு நேரா படிச்சுட்டு நேரா சேரல. அவங்க அப்பா இறந்த உடனே, சவுக்கு சங்கரோட அப்பா இறந்தோன்னா அவருடைய வேலை தான் அவங்க மகனுக்கு கிடைச்சிருக்காங்க. இவரு 1ஆவதுல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சு முன்னேறி அந்த பணிக்கு வரல. ஆனா காவல்துறையில ஏடிஜிபியா இப்ப பணியில இருக்கக்கூடிய அருண் ஐயா அவர்கள் 1ஆம் வகுப்புல இருந்து இன்னைக்கு ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவரோட உழைப்பு, தியாகம், அவர் எவ்வளவு நேர்மையா ஒரு பதவியில அமர்றாருன்னா, நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு அரசாங்கத்தை நீங்க விமர்சனம் பண்ணணும்னா யார் மூலியமா தூண்டுதலின் பேரை நீங்க விமர்சனம் பண்ண வெளிப்படையா ஒரு ஆம்பளை டு ஆம்பளை தான் மோதனமே தவிர இது இடையில பெண்ணினத்தையும் பெண்களையும் கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. நீங்க அமீச வச்ச ஆம்பளை தானே, ஒரு ஆம்பளை கிட்ட உங்களுக்கு அவர் அதாவது மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில இருந்து வரவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில இருந்து வரவங்க உயர் பதவியில இங்க அமரக்கூடாதுன்னு நேசிக்கிறவங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப சவுக்கு சங்கர் கூட பாத்தீங்கன்னா பாஜக தான் இன்னைக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளவு வேலையை செய்ய வச்சது பாஜக தான். ஒரு எதிர்கட்சின்னு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கணும்னா வெளிப்படைத்தன்மை, நேர்மையா, தைரியமா எதிர்க்கணும். இது போல பின்வழியா முதுகுல குத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சவுக்கு சங்கர் பொறுத்த வரைக்கும் பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா சாதிய வன்மத்தோட ஏடிஜிபி அவர்களை பேசியிருக்கிறாரு.
அவர் வந்து ADGP பதவியில் உட்காரக்கூடாதுன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய, அதாவது தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்குக்கு வந்து பாதுகாப்பு ADGP தான், சட்ட ஒழுங்கு ADGP. அப்ப ADGPயே இது போல ஒரு தவறுல ஈடுபடுறாரு, நீ எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே சொல்லலன்னா அப்ப சமூக விரோதிகள் என்ன பண்ணுவான்? கஞ்சா அடிச்சுட்டு நேரம் உன் வீட்டுக்குள்ள பூந்தானா சும்மா இருப்பியா? இதே சவுக்கு சங்கர் சொல்றா போல, அப்ப என்ன சமூக விரோதி கஞ்சா அடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஓ ADGP இந்த மாதிரி தவறெல்லாம் பண்றாங்கன்னு ஒருத்தர் வீடியோல சொல்லியிருக்காரு, அப்ப நம்மளும் செய்யலாண்டான்னு சொல்லிட்டு உன் வீட்டுல வந்து உன் பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தா சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இப்ப அமைதியா இருக்கிற சூழ்நிலையில நீ சட்ட ஒழுங்கு கெடுக்கிற வகையில நீங்க இப்ப பணியில இருக்கக்கூடிய ஒரு ADGP அவர்களை வந்து இப்படி ஒரு கொச்சியான வட்டத்தில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாம பேசுறேன்னா உங்களை பின்னின்று இயக்குறது யாரு? உங்களுக்கு அது போல பேச சொல்லி அது போல ஒரு சேனல்ல வந்து உங்களுக்கு அதை ஒளிபரப்ப சொன்னது யாரு? காவல்துறை அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள இந்த மாதிரி பேச சொல்லியோ அதை எடிட் பண்ணாமையே ஒரு சேனல்ல நீங்க இப்ப ஒளிபரப்பு செய்யறீங்கன்னா அதை ஒளிபரப்பு பண்றதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து ஒளிபரப்பு பண்ண சொன்னது யாரு? அப்ப இவங்களுக்கு பின்புலத்துல ஆள் இருக்காங்க. ஆள் இல்லாமலாம் இப்படி வந்து தைரியமா பேச முடியாது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.